இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்டது. அப்பா, நாங்கள் பேசுகின்ற வார்த்தை உம்முடைய வார்த்தைகளா இருக்க வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின்படி தேவையில்லாத வார்த்தைகளை எங்க இருதயத்திலே கொண்டு வராதபடி உம்முடைய வார்த்தைகளை பேச அந்த ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு விடாதபடி அந்த அன்பை குறித்து நாங்கள் எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் பேச உம்முடைய வார்த்தையால் நாங்கள் அது பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கொடுத்த அம்மா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சாலை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுத்த வருடத்தை வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 10:27. அவர் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய். பிறரிடத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் பேசும்போது, நானே மற்றவங்களிடத்துல பேசும்போது எங்க அப்பா எனக்கு அன்புதான் பேர் வைத்தார். சார் சொன்னார்ல, அன்புதான் பேர் வைத்தார். அப்புறமா என்னை எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த ஹெட்மாஸ்டர் இன்னும் இருக்கிறாரு, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது இவருக்கு அன்புன்னு பேர் வைத்திருக்கிறீங்களே, நான் கொஞ்சம் சேர்க்கலாமா ஆசிரியர் இடத்துல கேட்கிறாங்க. இப்ப ஆசிரியர் யாரும் மதிக்கிறதே இல்லை, அன்பு இருக்கிறது இல்லை. பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்கள்கிட்ட அன்பு காண்பிக்கும் போது அந்த பிள்ளை வளரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்னுடைய தாப்பனார் என்ன எடுத்துட்டு போய் சேர்க்கும் போது அன்பு பேர் வைக்கும் போது இன்னொரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சேர்க்கலாமான்னு எங்க அப்பா கிட்ட கேட்டார். உரிமையோட தானே கேட்கிறாரு, சேருங்கன்னாரு. அப்ப அன்பழகன்னு வைத்தார் ஆசிரியர். ஏன்னா நம்மளுடைய அன்பை எப்படி நம்ம நடந்துக்கிறோம் மற்ற பிறர் இடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, ஒரு ஆசிரியர்கள் பணியாற்றும் போது அந்த இடத்துல பிள்ளைகிட்ட எப்படி அன்பு நம்ம காட்டுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அன்பா இருக்கும் போது எல்லா காரியத்திலும் நம்ம விட்டு பிடிக்கக்கூடிய அன்பை நம்ம கற்றுக்கணும். விலை மதிப்புள்ள நம்ம இருதயத்துல ஒவ்வொரு யோசனைகள் வரும்போது அன்பை நம்ம எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. அன்பு முதலாவது அன்பு நம்ம எப்படி ஏசப்பா கிட்ட நம்ம அவரு மறிக்கும் போது அன்பா இருந்ததுனால 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து வந்தார். நம்ம அன்பு நம்ம மேல காமிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த திருச்சபையில சரி எங்கமே ஒரு அன்பா இருக்கும் போது எல்லா காரியத்தில நம்ம விசாலத்திலே வைப்பார். லூக்கா 10:30-35 வாசிக்கும் போது நல்ல சமாரியன் இயேசு பிரதியுத்தரமாக எருசலேமில் இருந்தது போகையில் கள்ளன் கையில அகப்பட்டான். கள்ளன் கையில சொல்லுமா, படிமா. அவர்கள் அவர் வஸ்திரங்களை உரித்து கொண்டு காயப்படுத்தி விட்டு போனான். அந்த வழியாக ஆசாரியன் வந்தான். அந்த வழியாக யார் வந்தது? ஆசாரியன் வந்தான். ஆசாரியன் வரும்போது அந்த இடத்துல அவன் பார்த்துட்டு அவன் போயிடுறான். இரண்டாவதாக லேவியன் வந்தான். அது படிமா, அது லேவியன் வந்தான்.
லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு விலகி போனான். மூன்றாவது, சமாரியன் ஒருவன் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான். பாருங்க எப்படி ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் வந்து அவரை ஒண்ணுமே என்ன பண்ணாங்க, விலகி போயிட்டாங்க. லாஸ்டா அவரு வந்துதான் அவனுடைய அன்பு எப்படி வந்தது. நம்ம வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, நைட் நான் 12 மணி ஆயிடுச்சு படுக்கும் போது, திருப்பி காலைல எழுந்து வாசிக்கும் போது அன்பு குறித்து தான் நான் வந்தது. அன்பு அவனுக்கு வந்து ரெண்டு பேர் விலகி போறாங்க. ரெண்டு பேர் விலகி போனாலும் மூணாவது ஒருத்தர் என்ன பண்றாரு, அன்பு காட்டுறாரு, அவனுடைய காயங்களை ஆற்றுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், அன்பு எப்படி இருக்கிறது நம்ம கிட்ட. அந்த அன்புடைய நம்ம கலந்து போகும்போது நம்ம திருச்சபையும் வளரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அன்பை நம்ம ஒரு நாள் விட்டு விடாத இருந்தோம்னா அன்பு எப்படிப்பட்டிருக்கு, அந்த காயங்களை ஆற்றுகிறது. அப்படி நம்மளுடைய அன்னை தெரேசாவை எடுத்துங்க. நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டா போகும்போது அன்னை தெரேசா ரூம் வந்து ஒரு சின்ன ஒரு அறை தான், சின்ன அறை, ஒரே ஒரு கட்டல். அவர் நடந்து வர்றது ஒரு சின்ன இதுல பாதி டேபிள் தான் அவங்க பைபிள் வச்சு வாசிக்கிறது. அவங்க வந்து நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வந்து அவங்க எப்படி அன்பு காட்டினாங்க, அவங்களுடைய அன்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய அன்பை நம்ம பெற்றுக்கணும். அன்னை தெரேசா நம்ம உண்மையிலேயே இஸ் கிரேட். நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வந்து எத்தனையோ மக்களை ஒரு தொழுநோயாளி அவங்கள கட்டி பிடிச்சி அதை தொடச்சி கிளீன் பண்ணி அன்பு காட்டுற ஒரே ஒரு தாயார் அன்னை தெரேசா. நம்மளுடைய இந்திய தேசத்துல அன்னை தெரேசாக்காக எத்தனை பேர் பாடுபட்டு, எத்தனை பேர் இன்னைக்கு தியாகிகளா இருக்கிறாங்க. அவருக்கு அந்த சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்தது. எங்களுக்கு ஜெப குறிப்பா சார் அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா திருப்பி அந்த நம்மளுடைய இந்திய தேசத்துல அந்த பணத்தை அவங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா அன்னை தெரேசாவை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அவங்களுடைய அன்பு வந்து என்னைக்குமே எந்த நேரத்திலையும் அவங்க போயிட்டு கையை எழுந்தும் போது ஒரு மனுஷன் என்ன பண்ணா, காரி துப்பினான். அது தொடச்சிட்டு எனக்கு நீங்க வெகுமதி கொடுத்துட்டீங்க, எங்களுடைய குழந்தைக்கு கொடுங்க சொல்லும் போது அவனுக்கு மனம் இறங்கி அந்த நேரத்துல அவன் அன்பு, அந்த அன்புனுடைய சூழ்நிலை தான் அவன் மாறினான். அப்போ அவங்க அன்பா இருக்கிறதுனால, அவங்களுடைய தயவு இருக்கிறதுனால, அவங்க பணிவு இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த அன்னை தெரேசா மேல அன்பு வந்து திருப்பி எல்லா காரியத்திலும் உதவியா இருந்தான். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. நம் ஒரு நாளும் ஒரு வேளையும் நம்ம அன்பா இருக்கும் போது, நானும் சில நேரத்துல வந்து எங்களுடைய துணியார் மேல நான் கோவப்படுவேன். அது போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு தான் திருப்பி அன்பு காட்டுவேன். நான் மறந்துடுவோம், அந்த டைம்ல மறந்துடுவோம். மனுஷனா போறதா நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் இல்லாத மனுஷனுக்கு யாருமே, எனக்கு மேல நிறைய கோபங்கள் உண்டு. நான் சார்கிட்ட சில விஷயம் பேசும்போது திடீர்னு வரும். சார் அந்த மாதிரி கோபப்பட மாட்டாரு. அவருடைய அன்பு வேற. எந்த நேரத்திலையும் அவர் எப்பவுமே அன்பு, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அமைதியா இருப்பார். நான் சில நேரத்துல கோபப்படுப்பேன். அதனாலதான் அந்த அன்பு குறித்து ஏன் நம்மளுக்கு கோபம் வருகிறது நைட்டு நான் யோசனை பண்ணும் போது, அந்த அன்பை நான் ஏன் கட்டுப்படுத்த முடியல, அந்த அன்புக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல. நம்மளுடைய கோபங்கள் எல்லாம் அந்த அன்புக்கு கீழ்ப்படியும் போது எல்லா காரியத்திலும் நம்ம விசாலத்திலே வைப்பார். அவரை ஆண்டவர் தான், ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது எல்லா காரியத்திலும் நம்மளை விசாலத்திலே கொண்டு வருவார். லூக்கா வந்து 10:27 வாசிமா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல கர்த்தரிடத்தில் தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து
போல நீங்கள் அன்பு கூறுவதாக. பிறரிடத்தில், நம்ம இடத்திலேயே என் பேரை நான் அன்புன்னு வச்சுக்கின்னு பிறர் இடத்துல நான் அன்பு இல்லாம இருந்தேன்னா வேஸ்ட் தான். நானு வம்பா போயிடும். சார் சொன்ன மாதிரி வம்பா போயிடும். சில காரியங்களில் நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வரும்போது அன்பு அந்த இடத்துல வந்து சேரும். ஒரு நாளும் நம்ம அந்த அன்பை குறித்து நம்ம யோசனை பண்ணும்போது இந்த பகைகள் எல்லாம் மாறும். அதுதான் பிறரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவதை போல நம்ம பார்க்கும்போது இந்த திருச்சபை விட்டு நம்ம போகும்போது பரவாயில்ல, எவ்வளவு பேசினாலும் 2 காது கொடுத்துருக்கிறது, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டோம்னா அன்பு நம்ம கிட்ட வந்து சேரும். பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து பிள்ளையை பேசுவாங்க. அது நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் தன்னிடத்துல அது திருப்பி ரிட்டர்ன் பேசும். அதனால நம்ம பிள்ளைகளுக்கிட்ட அன்பு கூறுவது எப்படி இருக்க வேண்டும் என்று அன்பா இருப்பது. நான் இங்க மணலியில வந்து 2 முறை போயிருக்கிறேன். இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்ட நேற்று கூட ஒரு பாஸ்டர் அந்த வார்த்தையை குறித்து பேசினார். அந்த இடத்துல வந்து இந்த ஆர்சி அவங்க வந்து தேகத்தோடு செய்யக்கூடிய ஒரு இடம். அது மணலியில உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு போனது ஃபர்ஸ்ட் டைம் தான் அது போயிருந்தேன். 2வது அவர் மரித்த பிறகு போயிருந்தேன். நான் நைட்டு 11:30 மணிக்கு அவரை நான் அங்கே இருந்துட்டு இது பண்ணி மரித்து முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்தேன். ஏன்னா அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மாமார்கள் ஸ்திரீகள் வந்து அவ்வளோ அன்பா இருப்பாங்க. அப்படியே முகத்துல அப்படியே தண்ணி கொட்டும். அவங்களுக்கு அந்த கேன்சர்னா பயந்து தொழுவா போவாங்க எல்லாருமே. அவங்களுடைய தொடைப்பெல்லாம் நான் வந்து அவங்களுடைய அன்பு வந்து பெரிதானது. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும் போது கண்ணீர் தான் வரும். நம்ம போயிட்டு நம்ம பெற்றோர் பெரிய பெரிய வசதியா இருக்கும் கூட அங்க எடுத்து அந்த லாஸ்ட் மினிட்ல போட்டுருவாங்க. அவங்கள பாதுகாப்பு இல்ல, வீட்டுல கிடையாது. வசதியா இருக்கிறவங்க கூட லாஸ்ட் மினிட் கேன்சர் பீரியட்ல வந்து இந்த மனைவி பகுதியில நீங்க யாரா பார்த்திருக்கீங்களா? ஐயா பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உதவி பண்ணிருப்பாங்க போயிட்டு அந்த இடத்துல லாஸ்ட் மினிட் அந்த இடத்துல எடுத்து போய் சேர்த்துட்டு உடனே அந்த பராமரிப்பு. நான் அந்த இடத்துல அந்த தம்பியை நான் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்காக தான் அந்த சிஸ்டர்லாம் நிக்க வச்சு ப்ரேயர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். உங்களுடைய அன்பு வந்து பெரிதானது. அந்த அன்பை நம் பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும் போது எவ்வளவு பேர் மரித்து தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. உயிரோட யாருமே எடுத்துன்னு போனது கிடையாது. அந்த இடத்துல எடுத்து வந்து இங்க போட்டுருவாங்க. அவங்க வந்து ஃபுல் கவனிப்பு. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும் போது அவங்களுக்கு பலத்தை தர வேண்டும். அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகள் வராதபடி அந்த சிஸ்டர்களுக்கு அவங்க ஆண்டவருடைய தொழிலா காலை வைக்கணும். உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டல அன்பு அவங்ககிட்ட ஏன் என்ன அதை எடுத்துனா அன்பு கூறுவது கர்த்தருக்கு பிரியமான அந்த 30வது 10 30 35 எல்லாம் வாசிக்கும் போது 10 30 35 வாசிக்கும் போது லூக்கால நல்ல சமாரியன் ஒருவன் மனுஷனை பிரதித்திரமாக அது விட்டுருமா, அதை படிச்சுட்டேன். சரி, ஏசையா 3:16 யோவான் 3:16 சாரி இவைகள் எல்லாம் அன்பு கூர்ந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா, அருமையா ஆண்டவர் ஏசப்பா கிட்ட மிகுந்த அன்புள்ளவராக இருக்கும் போது, நம்ம ஆண்டவராண்ட அன்பா இருக்கும் போது எல்லா காரியத்திலும் எல்லா குடும்பத்துல வந்து ஆண்டவர் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு அன்பு இருக்கிறது, கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு அன்பு இருக்கிறது. இன்றைய அன்பு தெரிந்து போயிருக்கிறது. கணவன் ஆகப்பட்டது அந்த மனைவிக்கு அன்பா இருக்கும் போது அந்த மனைவி ஆகப்பட்டவள்
அந்த கணவனுக்கு அன்பா இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று அதான் சொல்றாரு. நமக்கு ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக ரத்தம் சிந்தினவர் யாரு? மரணத்திற்குள் நம் முன் வந்து ஆண்டவர் தான் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அன்பா இருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குமா? அன்பா இருக்கணும். அவர் உயிரோடு இருக்கணும்னா இருந்திருப்பார். நம்ம பிள்ளைகளுக்காக அந்த ரத்தத்தை சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து வரும்போது அப்பதான் நம்ம பிள்ளைகள் உணர்ந்தாங்க, அந்த அன்பை தெரிஞ்சுக்கினாங்க. அன்பு இல்லாத போயிட்டு இருந்தா ஒண்ணுமே கிடையாது. அன்பு வந்து முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம அன்பா இருக்க போறது எப்படி? அவருடைய அன்பு, அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டோம்னால் நம்மளுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கண்டிப்பாக தருவார். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13 அதிகாரமா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 இருக்குமா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பை குறித்து நம்ம ஒவ்வொரு விசுவாசத்தில நம்ம போகும்போது அவருடைய கிருபையினாலே அவருடைய சமாதானத்தினாலே நம்ம அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இது எபேசியர் 5:25 படிமா. எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் அப்படி ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் நிலையற்றதுமாக மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு முன் தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம்? திருச்சபை கொண்டு வர்றாரு. திருச்சபையில வந்து நம்ம எப்படி அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி வசனம் பேசிட்டு இருக்கும்போது இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. யாருக்கிட்ட? திருச்சபையில 2 பாகமா இருக்கும். திருச்சபை பிள்ளைகள் நம்ம அன்பா இருக்கணும். வருவர்கள்கிட்ட நம்ம அன்பு காண்பும் போது அதை நம்ம அனுசரிக்கும் போது அந்த திருச்சபை வந்து வளரும். அந்த எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிக்கு அன்பு கூறுங்கள். புருஷர்கள் வந்து மனைவி கிட்ட அன்பா இருக்கும் போது அந்த குடும்பம் வந்து பல்கலைக்கழகமா இருக்குமா. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பல்கலைக்கழகமா இருக்குமா. நாங்க அப்படிதான், சாருக்கு தெரியும். எங்களுடைய குடும்பத்துல வந்து இங்கே நான் சென்னை பட்டணத்துல வந்து உன்ன இன்னைக்கும் நாங்க ஒரு 25 பேர் ஒன்னாதான் சாப்பிடுவோம் சண்டே டைம்ல. இன்னைக்கும் என்ன சில காரியங்கள் உண்டு குடும்பத்துல இருக்கும். அப்போ நான் அதை குறித்து சாருக்கு தெரியும். அந்த அன்பாய் நம்ம அன்பு கூறும்போது, இந்த மனைவிகளே புருஷருக்கு அன்பு கூறுங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? தன் மனைவி கிட்டே நம்ம எப்படி இருக்கிறோம்? எங்க வீட்டுல சொன்னாங்க, என்னை குறித்து நீ பேசாதன்னு சொல்லிட்டு இப்படிதான் சொல்லி அனுப்பிச்சாங்க. எப்படி நான் அன்பு கூறுகிறது? 35 வருடங்கள் திருமணம் ஆகி ஒரு முறை சண்டை நடந்திருக்குது, ஒரே முறை தான். மீதி முறையெல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்ன பேசினாலும் நான் போயிடுவேன் இல்லையா, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் சமாதானம் ஆயிடும். ஏன்னா கணவன்மார்கள் தன் மனைவிக்கு அன்பு கூறுவது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம கொஞ்சம் அன்பா அவங்க எல்லா வேலை செய்யறாங்க, எல்லா வீட்டு வேலை, எல்லா காரியங்களும் அவங்க வந்து துணி துவைக்கிறது அவங்கதான், சாப்பாடு செய்யறது அவங்க வேலையை பார்த்தோன்னா பெரிய வேலை. அப்போ கணவர்களே தன் மனைவிக்கு அன்பு கூறுங்கள். அந்த அன்பு கூறும் போது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கும் வைத்திருக்கிறார். எபேசியர் 5:25-33 தன் மனைவி அன்பு கூறுகிறது போல
33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு இதை போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறுவது போல மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். மனைவியும் நம்ம இப்ப கணவன் வந்து மனைவி சொல்லியாச்சு. மனைவியும் தன் புருஷனுக்கு எப்படி பயபக்தியா இருக்கிறாங்க? மனைவி வந்து தன் புருஷனுக்கு எப்படி பயபக்தியா இருக்கிறாங்க, அன்பு கூறுறாங்க? அந்த மனைவிமார்களும் தன் புருஷனுக்கு எப்படி அன்பு கூறுவது குறித்து நம்ம பேசும்போது, ஆண்டவரை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போதுதான், ஆண்டவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அன்பு, அந்த பணிவு எல்லாமே நம்ம கிட்ட வரும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நம்ம எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று அன்பு தனிந்து போனா ஒன்றும் கிடையாது. அந்த அன்போடு இருக்கும்போது எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வோம். சிறிய ஒரு கதை என்னன்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா வயசான தாயாரை குறித்து. அந்த தாயார்கள் வந்து வயதாகி விட்டால் அவங்களை கொண்டு போய் வந்து மலைப்பகுதியில விட்டு விடணும். அது என்ன கடிச்சு சாவுதுன்னு தெரியாது, வீட்டுல வைத்து கூடாது, அவங்கள பராமரிக்க முடியாது. அவனுடைய வேலை வந்து தன் வேலையை பார்க்க வேண்டும், கவர்மெண்ட்டுடைய ஆர்டர். அப்ப அந்த தாயாரை வந்து வயதான டைம்ல வந்து அந்த மலைக்கு கொண்டு போறான். மலைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு தாயாரை தோல்ல வைத்து கொண்டு போகும்போது, எடுத்துட்டு போயிட்டு அந்த மலையில விட்டு அந்த தாயாரை விட்டு வெளியில வரும்போது ஒரே அழ, ஒரே கண்ணீர். என்னடா நம்ம பெத்த தாயை எடுத்துட்டு போயிட்டு மலையில விட்டு வர்றோமே, இந்த கண்ணீரோடு அவன் அழறான். நம்ம இனிமேல் என்ன நீங்க பார்க்க முடியாது, நானும் உன்னைய பார்க்க முடியாது, இந்த உடைய கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அழுது திரும்பும் போது அந்த தாயார் தன் மகனே நில்லுன்றாங்க. மகனே நில். அப்போ சொல்றாங்க, நீ வந்த வழி உனக்கு தெரியாது, இந்த காட்டுல என்னை எடுத்து வந்து விட்டுட்டு போகும்போது, என்னை இந்த காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது ரிட்டர்ன் நீ வீடு போய் சேர முடியாது. நீ என்னை தோல்ல தூக்கி என்னை சுமந்து வரும்போது நான் ஒரு கிளையை உடைத்து வழி தூரம் நான் போட்டு வந்திருக்கிறேன். அது லாஸ்டா அந்த கிளை சின்ன இலை என்கிட்ட இருக்குது, இந்த இலை தான் உனக்கு வழி காமிக்கும், இந்த இலை தான் உன்னை வழி காமிக்கும், நீ வீடு போய் சேரு. அந்த தாயார் அன்பு தன் மகனுக்கு காமிச்சாங்க. அந்த தாயாரு அந்த இலையை கொடுத்து, நீ இந்த வழியை போனேன்னா கரெக்டா போயிட்டு நீ வீடு சேர்ந்துருவாய். அப்போ அவன் உருண்டி அங்கே அழுது, எனக்கு என்ன இந்த அரசாங்கத்துல தண்டனை கொடுத்தாலும் என்னுடைய தாயாரை நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரிட்டர்னு கொண்டு வரணும். அப்போ அரசாங்கத்துல வந்து வயதான தாய்மார்களை நீங்கள் இங்கே வைக்க கூடாது, நான் அங்கதான் கொண்டு போய் விட சொன்ன, நீ எப்படி ரிட்டர்ன் கொண்டு வந்தேன்னு உனக்கு தண்டனை உண்டு. அப்போ சொன்னாங்க, என்னுடைய தாயாரை நான் அங்க விட்டு வந்தேன், என்னுடைய தாயாருடைய கண்ணீரை நான் பார்க்க முடியல, ஆனா நானும் மரித்து போறேன், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நானும் மரித்து போறேன். அந்த இடத்துல அன்பு காமிச்சான். தாயாருக்கு அன்பு காமிக்கும் போது அந்த அரசாங்கத்துல அன்றைய தினத்துல தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. தாயினுடைய அன்பு எப்பேற்பட்டதா இருக்கும். அந்த அரசாங்கம் அன்றைய தினத்துல அந்த ஆர்டரை விலக்கி கொண்டார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அன்பா இருக்கிறோமா? வருவர்கிட்ட நம்ம அன்பா இருக்கிறோமா? அன்பே நமக்கு பெரியது. அன்பு இல்லை என்றால் ஒரு நாள் நம்ம வாழ முடியாது, கண்டிப்பா வாழ முடியாது. நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கிறது? அந்த மகன் அந்த தாயை விட்டுட்டு வரும்போது அவனுடைய அன்பு அந்த தாயாருக்கும் மகனுக்கும் எவ்வளவு அன்பு இருந்தது. நம்ம திருச்சபையில எப்படி அன்பா இருக்கிறோம்? திருச்சபை பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம்? அன்பே பெரியது என்று நம்ம நினைக்கும் போது எல்லா காரியத்திலும் நம்ம திருச்சபையில அந்த விசாலத்திலே வைப்போம். அன்பை குறித்து நம்ம பேசிட்டு போனா நிறைய இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் கற்றுக்கொண்டது சின்னதுதான். அன்பே பெரியது நம்ம நினைக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம யோசித்து பார்க்கும் போது, இந்த நம்ம ஸ்கூல்ல எடுத்துட்டீங்களன்னா அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி அன்பு காட்டுறாங்க,
ஒரு டீச்சர்ஸ். அந்த ஜெப குறிப்பில் சார் சொல்லுவார், 400 முறை தோப்புக்கரணம் போட சொன்னாங்க ஒரு டீச்சர்ஸ். அது அன்பு காட்டுறது? அது கிடையாது. பனிஷ்மெண்ட் உண்டு, குழந்தைங்களுக்கு உண்டு. அந்த டீச்சர்ஸ் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அது எப்படி கண்டிக்க வேண்டும்? அப்ப அவங்களுடைய அன்பு தனிந்ததுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2 லட்சம் ஃபைன். அந்த இடத்துல கொஞ்சம் அன்பு காட்டி இருந்தாங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் எப்பவுமே வாத்தியார் முக்கியத்துவம். அவங்க இல்லைன்னா இங்க நம்ம நின்று பேச முடியாது, இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் அந்த பிள்ளை மேலே அன்பு காட்டியிருந்தா இன்னைக்கு அவங்க வெளியே போயிருக்க முடியும். நம்ம எப்படி வழி நடத்துகிறோம்? நம்ம பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறோம்? அன்பா வழி நடத்துகிறோமா? அன்பு தான் பெரியது. கிறிஸ்துவுக்குள் நமது பிரியமானவர்களே, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீங்கள் நல்ல மரியாதையும் அன்பும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது யார்கிட்ட இருந்ததுன்னா ஏசப்பா கிட்ட இருந்தது அந்த அன்பு. அந்த ஏசப்பா கிட்ட அன்பு இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நின்று நம்ம பேசுறோம்னா அன்பே பெரிதுன்னு நம்ம நினைக்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்போடு நம்ம இருக்கும் போது எல்லா காரியங்களும் நம்ம இந்த நேரத்திலே பெற்றுக்கொள்ளவும். அன்பு இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்ம அன்பா இருக்கும் போது நம்மளுடைய திருச்சபையிலும் சரி, வெளியில இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களிடத்திலே பேசும்போது அன்பு தான் பெரியது. அன்பு தான் அது. அன்பை பெற்றுக்கொள்ளும் போது எல்லா காரியத்திலும் அன்பா இருப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பா இருக்கும் போது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். நீங்களும் அன்பா இருக்கும் போது எல்லா காரியத்திலும் உங்களையும் இந்த நெருக்கத்திலிருந்து அவர் விசாலத்திலே வைப்பார். அன்பே பெரியது. ஏன்னா அன்பு மட்டும் இல்லை என்றால், நம்முடைய இயேசுவின் அன்பு மட்டும் இல்லாவிட்டால் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாது. அவருடைய அன்பு தான் இன்றைக்கும். அலெக்சாண்டர் எடுத்துக்கொண்டால் நம்ம எத்தனையோ அந்த நாடெல்லாம் அவர் தான் கைப்பற்றி எத்தனையோ பேர் அழைத்திருக்கிறார். ஆனா அவர் மரித்து அவருடைய பாக்கெட் பகுதியில அவருடைய எழுதி வச்ச அந்த இது அவருடைய தாயார் போட்டா இருந்தது. அப்பதான் நினைச்சு பார்த்தாங்க, அவங்க எவ்வளவு பேர் சாவடிச்சாலும் அவங்க தாயார் மேல அன்பு இருந்தது. ஒண்ணுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போவதும் இல்லை, வெறும் கையை தான் போனார்.
அவ்வளவு பெரிய கொடூரமான மனுஷன் தன் தாயார் போட்ட அவளுடைய பாயிண்ட்ல வைத்திருந்தான். அன்பு அதுதான். நம்ம எவ்வளோ ஒரு பாவத்தில் இருந்தாலும் இன்றைய தினத்துல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற யோசனைகள் எல்லாம் விட்டு நம் அன்பா இருப்போம் என்று நாம் கற்றுக்கொண்டோமானால் இன்றைய தினத்திலே உங்களை விசாலத்திலே இந்த திருச்சபையை விசாலமாக ஆக்க போறதுக்கு அன்பே பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்ப அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தலைவர்கள் அன்பா இருந்தார்கள் நாங்கள் நினைத்து பார்த்தோம். அப்பா, இன்றைய தினத்திலும் எங்களுடைய பிள்ளைகளும் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் அன்பா இருக்க கற்றுக்கொள்ள எங்களை ஆண்டவரே சீர்படுத்தி கொள்ள நாங்கள் இந்த தினத்திலே எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற காரியத்தை உங்க இடத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒருவருக்குள்ள அன்பா இருப்பது நல்லது என்று நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலத்திலே வைக்க போறதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.